உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயோசைம் கொடுக்க போகிறோம் நம்ம தேன் வாழைக்காட்டுக்கு. இந்த பயோசைம் எதுக்கு அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணி ரூட் வந்து ஒரு டீப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இதுதான். இது வந்து தமிழில் வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோசைம் கடல் பாசி பார்த்தீங்கன்னா லிக்விடாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து வாழைக்கு வந்து 2 தடவை சாலிடாக கொடுப்போம். மற்றபடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாரம் ஒருக்கா இல்லை 15 days ஒன்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம லிக்விடாக கொடுத்துட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோடைய பயோசைம் கூடயே வந்து நம்ம வந்து பஞ்சகாவியமே வந்து கலந்து விடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 5 லிட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம் இது எல்லாமே வந்து நம்மளே கூட தயாரிக்கலாம். ஆனால் வந்து என்னன்னா வந்து அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு மாடு மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ஃபர்டிலைசர்ஸும் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதிலேயே வந்து ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தயாரித்து கொடுத்தோம்னாவே வந்து ஃபீல்டுக்கு வேறு எந்த இதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்தளவுக்கு மாடு அதெல்லாம் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து வெளியே வாங்கி தான் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு ஃபுல்லாகவே ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டு ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபுல்லாகவே. ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் ட்ரம்லேயுமே வந்து இந்த மேலே ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். ஸோ இதோட பேர் என்னென்னா அஜிடேட்டர். இதோட பயன் என்ன அப்படின்னா வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து கலக்கறக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட் அந்த தண்ணி போகிற வரைக்கும் உள்ளே இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த அஜிடேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து எந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது இதில் பார்க்க முடியுது. வால்வோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். நம்ம தண்ணி போயிட்டுருக்குல்ல அதோட ப்ரெஷர் எந்த லெவலில் இருக்குங்கிறது இந்த இண்டிகேட்டரில் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்கொயர் ட்ரம்மோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக வந்து 1000 லிட்டர்ஸ் ஒரு ஸ்கொயர் ட்ரம்மோட கெப்பாசிட்டி. ஸோ நம்ம இதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்க்குன்னு இதே மாதிரி 3 நம்ம டோட்டலாக வச்சுருப்போம். ஸோ நம்ம 3மே நம்ம மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து உரம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியமாக இருக்கட்டும், மீன் அமிலமாக இருக்கட்டும், இதில் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hour மாதிரி போகும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்து 15 days ஒன்ஸ் வந்து சைக்கிளிக்காக வந்து பஞ்சகாவியம், மீன் அமிலம், பயாலஜிக்கல் பூஸ்ட்டு, ஸோ ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் ஒரு சைக்கிளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்ஸையும் தாண்டி சாலிட் ஃபர்டிலைசர்ஸுமே வந்து நம்ம ஃபீல்டுக்கு கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ நான் இது வரைக்கும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு நான் என்ன மாதிரி முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பாங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். இல்லைனாலும் கமெண்ட்டில் வந்து ஃபர்டிலைசர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோங்கிறதுக்கு தனி நான் டீட்டெயில்டு வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் தேவைப்படுமா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். மீண்டும் மற்றொரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் ஃபீட்லேயும் வரும்.